தேர்தலை சந்திச்சிருக்கேன். ஆனா எனக்கு கூட ஒரு வேலை வாய்ப்பு முகாம் நடத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததில்ல. ஆனா நம்ம நமச்சிவாயம் அவர்கள் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் விதமாக இங்கே வேலை வாய்ப்பு முகாமை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார். ये नमः शिवाय जी ने अपने निजी प्रयासों से थिरुकानूर मुथु मारियम्मन मंदिर में कुंभ अभिषेक की फिर से एक बार सुविधा देने का काम किया है. நம்ம அமைச்சர் தான் திருக்கனூர் முத்து மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்தி சிறப்பாக செய்து காட்டி இருக்கிறார். भाइयों बहनों, एक और हम एकजुट होकर चुनाव लड़ रहे हैं और दूसरी ओर इंडी अलायंस वाले अभी से सरकार तो बनी नहीं है, अभी से सत्ता के लिए लड़ने का काम कर रहे हैं. நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில இந்திய கூட்டணியில அனைத்து கட்சிகளும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு தெரிவித்து ஒற்றுமையாக இந்த தேர்தலை உங்கள் முன்னே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா எதிர்த்தரப்பில் இருக்க இந்தி கூட்டணியில இப்பவே ஆட்சிக்காகவும் பதவிக்காகவும் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். और आप देखिए वीसी के सीपीआई और सीपीआईएम पहले ही इंडिया अलायंस छोड़ चुके हैं. சிபிஐயும் சரி சிபிஐஎம்மும் சரி அவங்க ரெண்டு பேரும் இப்பவே இந்தி கூட்டணியில இருந்து தனித்து போய் போட்டியிடுறாங்க. और डीएमके और कांग्रेस भी 5 सीटों पर एक दूसरे के खिलाफ लड़ रहे हैं. அது சரி திமுகவும் காங்கிரசுமாவது ஒன்னா இருக்கான்னு பார்த்தா அவங்களும் 5 தொகுதியில ஒருத்தரோட ஒருத்தர் மோதி கொண்டு மல்லுக்கு நிக்கிறாங்க. और जब एनडीए में बीजेपी, रंगास्वामी जी की पार्टी, एलजेके और एआईडीएमके सभी एक मुश्त होकर चुनाव लड़ने के लिए मैदान में है. ஆனா என்டிஏ கூட்டணியில் இருக்க நம்முடைய கூட்டணி அரசு கூட்டணி கட்சிகள் அத்தனையும் பாஜகவாகட்டும், திரு என்ஆர் காங்கிரஸ் ஆகட்டும், எல்ஜேகே ஆகட்டும், அஇஅதிமுக ஆகட்டும், அனைத்து கட்சிகளும் ஒன்றோடு ஒன்று உறுதியாக நின்று ஒரு ஒற்றுமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம். भाइयों बहनों, नारायण सामी की सरकार थी, मेडिकल कॉलेज में पीजी और डिप्लोमा सीटों की खुलेआम बिक्री हुई. वहां तक कि दलित भाई बहनों के लिए रिजर्व सीटें भी उन्होंने रिजर्वेशन के अलावे बेच डाली. நாராயணசாமி ஆட்சி காலத்தில் என்னங்க நடந்தது? ஊழல் தான் உச்சத்தில் இருந்தது. மருத்துவ கல்லூரியில இடஒதுக்கீட்டுல கொடுக்க வேண்டிய சீட்டை கூட கூவி கூவி விலைக்கு விற்றார்கள். பட்டியலின சகோதரர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையோடு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு சீட்டை கூட அவர்களுக்கு கொடுக்காமல் அவை எல்லாம் லஞ்சத்திற்காக விலை பேசப்பட்டது.